ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஆலய மணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசுவின் வழியினிலே தரணியெங்கும் சென்றிடுவோம். மகிழ்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு உள்ளங்களே, இன்று நாம் திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்றோம். திரு அவையின் திருவழிபாட்டு காலத்தின் தொடக்கமாக இது அமைகின்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை இவ்வுலகிலே பிறந்தார். அந்த மானிட பிறப்பை நினைவு கூறவும் அவர் வருகைக்காக எம்மை தகுதியான முறையில் ஆயத்தம் செய்யவும் இந்த 4 வாரங்களும் எமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் பயணிக்கும் எமக்கு விழிப்பாய் இருந்து செபிக்கவும் அவர் தரும் மீட்பை சுவைக்கவும் ஓர் உள்ளார்ந்த திருப்பயணத்திற்கான அழைப்பாக இது அமைகின்றது. ஒவ்வொரு வருடமும் நிகழ்ந்தேறும் காலங்கள் போன்று இத்திருவருகை காலம் அமைந்துவிடக்கூடாது. இறைமகனை, அதாவது இவ்வுலகின் மீட்பை வரவேற்க நாமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நாம் மட்டும் அல்ல, இவ்வுலகத்தையும் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தம் செய்ய எம்மால் முடியும். இவ்வுலகிலே நம்பிக்கை இழந்து வாழ்விழந்து பசியிலும் வறுமையிலும் யுத்தத்தின் கொடூர வலைக்குள்ளும் சிக்குண்டு வாழும் பலருக்கு எமது செபம் ஓர் ஆறுதலாக அமையலாம். உறவுகள் பிளவுபட்டு உள்ளங்கள் நொந்துண்டு கண்களிருந்தும் பார்வையற்றவர்களாய் வாழும் பலரின் வாழ்வுக்கு எமது ஒவ்வொரு முயற்சியும் திருவருகை காலமே எமக்குள் சிக்கி கிடக்கும் பிழையான எண்ணங்கள், பிழையான உறவுகள், பிழையான தீர்மானங்கள் அனைத்திற்கும் இக்காலம் ஒரு தீர்வாக அமையலாம். பணத்தினால் அல்ல, மாறாக குடும்ப பிணைப்பினாலும் எம்மால் உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சியினாலும் தான் கிறிஸ்துவை மீண்டும் பிறக்கச் செய்ய முடியும் என்றும் நம்பிக்கையை தரும் காலமாக இதை மாற்றுவோம். எனவே நாம் கால்பதிக்கும் இத்திருவருகை காலத்திற்காய் நன்றி சொல்லி அதன் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் மெய்ப்பிப்போம். இக்காலம் இன்னும் அதிகமான வரங்களையும் அருளையும் எமக்கு தர வேண்டுவதுடன் இன்றைய நாளிலே எம் பங்கின் திரு இசைக்குழுவினர் தம் பாதுகாவலியாம் சிசிலியாவின் திருநாளை கொண்டாடுகின்றனர். அவர்களுடன் சேர்ந்து நாமும் இறைவனை புகழ்வதுடன் தொடரும் திருப்பலியில் இணைந்து கொள்வோம். மூவர் இறைவனுடைய நாமத்தில் இந்த பலி விருந்தில் இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சோரங்களே, இந்த திருவருகை காலத்திலே நாங்கள் முதலாவது திரி, எதிர்நோக்கின் திரி, த ஹேண்டில் ஆஃப் ஹோப், அதை நாங்கள் ஏற்றுவோம். நாங்கள் ஆண்டவரிலே அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற மக்களாக விழிப்போடு இருக்க வரம் வேண்டுவோம். ஒளியாம் இறையே வாரா என்ற பாடலிலே பங்கெடுப்போம். ஐயோ
எழிலே வருக. எளியோர் நெஞ்சம் தனிலே தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய், என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். செந்நீர் வியர்வை சொரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். செந்நீர் வியர்வை சொரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். உன்பட கசையால் துடித்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். உன்பட கசையால் துடித்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரு. பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரு. தந்தையின் பல பக்கம் வீற்றிருந்தங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. நம்மை சூழ்ந்து நமது மண்ணை மிகவும் கோரமான நிலைக்கு கொண்டு சென்ற சூறாவளியிலிருந்து தொடர்ந்து முறைவு நம்மை பாதுகாக்க வேண்டுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய விழாவை கொண்டாடுகிற நமது ஆலய பாடல் குழாமினரையும் இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவாவும் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கவும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 5 வரை. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோத்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிறை நிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலா உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், ஜாக்கோப்பின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமில் இருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும்.
அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கு அரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். ஜாக்கோப்பின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைக்கிணங்க அவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம். நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தில் நின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்போது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கியுள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24 வசனங்கள் 37 முதல் 44 நிறைவு பெற. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது, நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நீங்கள் நினையாத நேரத்தில். இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, திருவருகை காலம் 2024 ஆண்டு நேற்றோடு நிறைவு பெற்று 2025 ஆண்டு திருவருகை காலம் இன்று நவம்பர் மாதம் 30ஆம் நாள், இந்த ஞாயிறு தினம், இந்த புதிய வாரம், புதிய நாளிலே நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் இந்த ஊதா நிற திரியை நாங்கள் ஏற்றி இருக்கிறோம். அந்த வட்ட வடிவ மலர் வளையம் அது இறைவனுடைய அரசாட்சி எமக்கு சுட்டி நிற்க, அதில் வைக்கப்பட்டிருக்கிற பச்சை நிற இலைகள் அல்லது சோடினைகள் எங்கள் வளமான வாழ்வை எதிர்நோக்கி இருக்க, காத்திருக்க அழைக்கிறது. இங்கே 3 வகையான ஊதா நிற மெழுகுதிரிகள், ஒரு ரோஸ் நிற மெழுகுதிரி, ஒரு வெள்ளை நிற மெழுகுதிரி. இந்த ஞாயிறும் வருகிற ஞாயிறும் நாங்கள் ஊதா மெழுகுதிரிகளை கொளுத்துவோம். 3வது ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு, அன்றைய தினம் ரோஸ் கலரும். 4ஆம் ஞாயிறிலே நாங்கள் மீண்டும் ஊதா நிற மெழுகுதிரியையும், கிறிஸ்துனுடைய பிறப்பு அன்று வெள்ளை நிற மெழுகுதிரிகளையும் நாங்கள் கொளுத்த இருக்கிறோம். இது பல நாடுகளில் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆகவே நாங்கள் நமது பங்கிலும் மீண்டும் இதை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த காலம், இன்றைக்கு ஒருவர் சொன்னார், பார், ஒரு நாள் மழை பெய்திருந்தால் எங்களோட வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்திருக்கும் என்று சொல்லி, அந்த ஒரு நாள் மழையை பெய்யாமல் ஆண்டவர் நிறுத்தினதால் இன்றைக்கு நாங்கள் பலர் ஆலயத்தில் இருக்கிறோம். இன்று பல இடங்களிலே பலர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 158 என்று சொன்னார்கள் மதியம் இறந்த எண்ணிக்கை. ஆனால் அதை விட அதிகரிக்கும் என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. 120 பேர் ஒரே அடியாக அந்த மண் சரிவிலே அடித்து செல்லப்பட்டார்கள். அதிலே 10 பேருடைய உடலங்கள் மட்டும் மீட்கப்பட்டன.
மிகுதி 110 பேருடைய உடலங்கள் கிடைக்கவில்லை. பல இழப்புகளை நாங்கள் பார்த்தோம். ஒரு காரிலே மட்டக்களப்பிலே சென்ற கணவன், மனைவி, பேரப்பிள்ளை அவர்கள் எச்சரிக்கிறார்கள் வர வேணாம் என்று. ஆனால் அவர்கள் செல்லுகிறார்கள், வெள்ளத்தோடு அடிக்கப்பட்டு செல்லப்படுகிறார்கள், மூச்சு திணறி அவர்கள் மரித்து போகிறார்கள். 69 பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு சென்றவர்கள் நடுவழியிலே நின்றார்கள். வெள்ளம் புகுந்தது பேருந்துக்குள்ளே, அவர்கள் மேலே ஏறினார்கள். இறுதியிலே கூரையிலே ஏறி அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்கிற செய்தி. நமது யாழ் மாவட்ட உயர் நீதிமன்ற நீதிபதியும் இன்னும் பலரும் தொடருந்திலே பயணம் செய்தவர்கள் பயணம் செய்ய முடியாமல் இறங்கி பேருந்திலே சென்றார்கள். அங்கும் வெள்ளம் வந்தது. அவர்கள் கூரையின் மேல் தஞ்சமடைந்தார்கள். நேற்று காலை 10 மணிக்குத்தான் அத்தனை பேரும் மீட்கப்பட்டு முடிந்தது. பிரியமான சோரங்களை, எத்தனையோ அழிவுகளை நாங்கள் வீடியோக்களிலே பார்க்க முடிகிறது. ஒரு ஆணும் பெண்ணுமாக அந்த மண் சரிந்து போயிருக்கிற இடத்திலே நிற்கிறார்கள். அடுத்த பெரிய தொகையான மண் வருகிறது. அவர்கள் இருவரும் அந்த மண்ணுக்குள்ளே புதைந்து போகிற நேரடி வீடியோக்கள். இப்படி எவ்வளவோ விடயங்களை நாங்கள் இந்த சில நாட்களுக்குள்ளே பார்த்துருக்கிறோம். இந்தியாவில் இருந்த ஒரு நகைச்சுவை நடிகர், அவர் நகைச்சுவையாக சொன்னாரா உண்மையில் சீரியஸாக சொன்னாரோ தெரியவில்லை, 25ஆம் ஆண்டுக்குள் இலங்கையின் முக்கடல்களும் எழுந்து இலங்கையை மூழ்கடிக்கும் என்று சொன்னார். அது நிறைவேறுகிறதோ என்கிற ஒரு ஐயம் இப்பொழுது எல்லோரும் பேசுகிறார்கள். கடந்த வருடத்திலே டிசம்பர் மாதம் அழியும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் தப்பியது. இந்த டிசம்பருக்குள் அழிந்து போகுமோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. நாங்கள் நியூ இயர் கொண்டாடுவோமோ தெரியல, இருந்தால் கிறிஸ்மஸை கொண்டாடுவோம். பிரியமான சோரங்களே, இவ்வாறு நம்மை சூழ இருக்கிற நிகழ்வுகள் இந்த திருவருகை காலத்திலே, இந்த தொடக்க நாள் ஆகிய இன்று நம்மை சூழ இருப்பது ஒரு அச்சம் நிறைந்த சூழ்நிலை தான். 2ஆம் தேதி மீண்டும் ஒரு மழை தொடங்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அவ்வாறு வருமாக இருந்தால் பாதிப்புகள் அதிகமாகிறது. நோவாவினுடைய காலத்தில் நிகழ்ந்ததை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் நினைவூட்டுகிறார். அதுவும் மிக பொருத்தமான ஒரு நற்செய்தியாக இன்றைய சூழமைவிலே நமக்கு கிடைக்கிறது. இன்றைய முதல் வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இறைவாக்கினர் எசாயா எவ்வாறு அந்த சீயோன் மலை ஒரு ஆறுதலின், நம்பிக்கையின், சமாதானத்தின், அமைதியின் மலையாக இருக்கிறது என்பதை அவர் முன்னறிவிக்கின்றார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இறுதி நாளில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். அந்த மலை மட்டும்தான் மண் சரிவற்ற மலையாக அங்கு இருக்கப் போகிறது. எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். எல்லா குன்றுகளும் அடித்து செல்லப்பட்டால் அங்கு இருப்பது மட்டுமே பெரிய குன்றாக இருக்கப் போகிறது. மக்கள் இனங்கள் அதை நோக்கி சாறை சாறையாக வருவார்கள். அந்த மண்ணிலே புதைந்து விடாமல் பாதுகாத்து கொள்ள அவர்கள் அந்த மலையை நோக்கி ஏற வேண்டி இருக்கிறது. வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுள் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் வழிகளில் நடப்போம் என்று அங்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே அந்த ஆண்டவருடைய கோவிலுக்குள் போவோம் என்று அவர் அறிவிக்கின்ற அந்த அறிவித்தல், அங்கே அந்த ஆண்டவருடைய கோயிலுக்குள்ளே நாங்கள் போகிற பொழுது அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாக, தங்கள் ஈட்டிகளை கருக்கறி வாள்களாக அடித்து கொள்வார்கள். அங்கு போருக்கு பதிலாக அபிவிருத்தி ஏற்படுகிறது. ஆனால் கடந்த அரசு முன்கொண்டு வந்த பட்ஜெட் பாதியம் அதை நாங்கள் பார்த்த பொழுது அங்கு மீண்டும் இராணுவ செயற்பாடுகளுக்கு அதீதமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் போரை விரும்புகிறார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. அங்கு சமாதானத்துக்குரிய காரியங்கள், அபிவிருத்திக்குரிய காரியங்கள், கல்விக்குரிய காரியங்களை விட அவர்கள் போர் சார்ந்த, இராணுவம் சார்ந்த பணத்தை அதிகமாக அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. ஆக இங்கே இந்த சியோன் மலையில் ஓரினத்துக்கு எதிராக மற்றோர் இனம் வாளெடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் என்று எசாயா அறிவுறுத்துகிறார். ஆக இந்த ஆண்டவருடைய கோயிலுக்குள்ளே செல்லக்கூடியவர்கள் யார்? யாரெல்லாம் ஆண்டவருடைய கோயிலுக்குள்ளே செல்ல முடியும் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது, பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதுகிற பொழுது இவ்வாறு சொல்லுகிறார்.
இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. அவை நாங்கள் திருமுழுக்கு பெற்ற நாளை விட உலகத்தினுடைய முடிவு மிக அண்மையில் உள்ளது என்று நாங்கள் எண்ண தோன்றுகிறது. இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக என்று அழைக்கிறார். ஆகவே இந்த ஒளியினுடைய ஆட்சி எவ்வாறு இருக்கும் அல்லது இருளினுடைய ஆட்சி எவ்வாறு இருக்கும் என்பதை அவர் தொடர்ந்து பேசுவார். களியாட்டம், குடிவரி, கூடா ஒழுக்கம், காமவரி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போம். இந்த பண்புகள் எல்லாம் அல்லது இந்த விடயங்கள் எல்லாம் எங்களை இருளின் ஆட்சிக்குரிய மக்களாக, செயல்களுக்குரிய மக்களாக அது நகர்த்தி செல்கிறது. இந்த ஒளியின் மக்களாக அவர்கள் எவ்வாறு வாழ முடியும் என்றால், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்வதனால், தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்வதனாலே தான் இது சாத்தியப்படும் என்று சொல்லுகிறார். எனவே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை இந்த திருவருகை காலத்தின் ஆரம்ப நாளிலே சிந்திக்க பவுலடிகளார் நம்மை கேட்கிறார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஊனியல்புடைய செயல்கள் ஆவிக்குரிய செயல்கள் என்று அவர் பட்டியலிடுகிறார். நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் எனக்கும் உங்களுக்குள்ளும் இருக்கிற பண்புகள் எது ஊனியல்பின் பண்புகளாக இருக்கிறது, எது ஆவிக்குரிய பண்புகளாக இருக்கிறது. ஆவிக்குரிய பண்புகளை கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிறார்கள். அவர்களே ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அந்த ஆலயத்துக்குள்ளே அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்கிற பதுரை பாடலின் அழைப்பை நாங்கள் பார்க்கிற பொழுது, உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக, உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல்வாழ்விருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று திருப்பாடலின் ஆசிரியர் 122 எம்மை அழைப்பு தருகிறார். எனவே பிரியமான சோதரங்களை, அந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு தெளிவாக சுட்டி நிற்கிறது. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், நோவாவினுடைய காலத்திலே நோவா ஒரு பெரிய பெட்டகம் செய்கிறார். தானும் தன் குடும்பத்தாரும் விலங்குகள், பறவைகளில் ஒவ்வொரு சோடியும் அவர் சேர்க்கிறார். எந்த பெரிய பெட்டகமாக இருந்திருக்கும் என்ன! ஜானை, ஒட்டகம், சிங்கம், புலி, கரடி, எருமை, பண்டி எல்லாம் அதுக்குள்ளே இருந்திருக்கும் என்ன. சிலவங்களோட பிள்ளைகளை பார்த்து எருமை, பண்டி, நாய் என்ன மூதேசின்னு எல்லாம் அவங்களோட ஆக்கள் பேசுகிறது இருக்குது. அதெல்லாம் அந்த நோவாவினுடைய பெட்டகத்துக்குள்ளே நோவா சேர்க்கிறார். அப்பொழுது அதை சூழ்ந்திருந்த மக்கள் நோவா செய்வதை இட்டு அவர்கள் அக்கறை கொள்ளவில்லை. அவர்களுடைய அக்கறை எதில் இருந்தது? இந்த இருளின் ஆட்சிக்குரிய மக்களின் செயற்பாடாக மாறி இருந்தது. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள் என்று நம்முடைய வார்த்தையிலே நாங்கள் இந்த வாழ்வு தருகிற வார்த்தை எமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த மக்கள் நோவா செய்த அந்த பெரிய பேழை அல்ல பெட்டகம், அதில் அவர் விலங்குகளையும் தன்னுடைய குடும்பமாக சேர்ந்து ஏறி சென்ற வரையிலும் அவர்கள் எந்த அக்கறையும் அற்றவர்களாக திருமணம் செய்வதும் பிள்ளைகளை பெறுவதும் உண்டு குடிப்பதிலும் அவர்களுடைய இச்சையின் அல்லது அவருடைய உடலின் தேவைகளோடு மட்டும்தான் அவர்களுடைய எண்ணங்கள் தங்கி இருக்கிறது. ஆனால் நோவாவினுடைய எண்ணம் தன்னையும் குடும்பத்தையும் அந்த விலங்கினங்கள், பறவைகள் இனங்களையும் பாதுகாப்பதிலே, ஒரு புதிய உலகத்தை மீண்டும் கொண்டு வருவதிலே அவருடைய எண்ணம் தழைத்து நிற்பதை நாங்கள் இங்கே அவதானிக்க முடிகிறது. எனவே பிரியமான சோரங்களே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சில வேளைகளில் அவதானமற்றவர்களாக இருப்பது உண்டு. பல இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த சிக்கல்களுக்குள்ளே அம்பிடுகிறவர்கள் அந்த விடுப்பு பார்க்க போய் பிடிபட்டவர்கள் உண்டு. அது செல்லடிக்கிற நேரமாக இருக்கலாம், அல்லது இந்த சுனாமி வந்த நேரமாக இருக்கலாம், இல்லாத பல்வேறு காரியங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது விடுப்பு பார்க்க போய் அவர்கள் அதற்குள்ளே அகப்பட்டதை நாங்கள் பார்க்க முடியும். அந்த ஒரு ஆணும் பெண்ணுமாக அந்த மலைச்சரிவுக்கு பார்க்க போகிறார்கள். அவருடைய குடும்பம் இருந்ததோ, அதை என்ன காரணத்துக்காக போனார்களோ தெரியவில்லை, நாங்கள் தீர்ப்பிட முடியாது. ஆனால் அவர்கள் அடுத்த மலை சரிந்து வந்த பொழுது அவர்கள் இல்லாமல் போய் விடுகிறார்கள்.
பிரியமான சோதரங்களே, நாங்கள் சில வேளைகளிலே அக்கறை அற்றவர்களாக அதனுடைய சூழ நடக்கிற விடயங்களை கவனமில்லாதவர்களாக இருப்பதனால் அழிவுக்குள்ளாகிறோம். சுனாமி அடித்த பொழுது காட்டு விலங்குகள் அதிகம் அதிலே பாதிக்கப்படவில்லை. அவையெல்லாம் பாதுகாப்பாக சென்றன. 2 கால் விலங்குகள் தான் அதிகம் இறந்து போனது என்பதை நாங்கள் அறிய முடியும். ஆனால் 4 கால் மாடுகள் எல்லாம் போயிற்று, ஆடு மாடெல்லாம் போயிற்று, நாய்களும் போயிற்று. ஆனால் 2 கால் மாடு ஆடுகள் தான் அதுக்குள்ளே இறந்து போனது அதிகமாக, எண்ணிக்கை அளவில் அதிகமாக இருந்தது. கட்டி வைக்கப்பட்ட ஆடு மாடுகள் பாவம் செய்ததாக இருக்கிறது, அவர்கள் அழிந்து போனது தான். ஆனால் அந்த மனிதர்களாகிய நாங்கள் எம்மை சூழ நடக்கிற இயற்கையை நாங்கள் அதிகம் கவனிப்பது இல்லை. நாங்கள் உண்டு, எங்களுடைய நோக்கம் உண்டு, எங்களுடைய உணவு, எங்களுடைய உடை, எங்கள் என்று சொல்லி ஒரு சுயநலத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் ஒரு பொதுநலத்தன்மைக்குள்ளே வாழ வேண்டியதன் அவசியம் என்று சுட்டி காட்டப்படுகிறது. ஆவிக்குரிய மக்களாக நாங்கள் வாழவும், ஆண்டவர் இயேசுவை நாங்கள் அணிந்து கொள்ளவும், எப்பொழுதும் விழிப்பாக இருக்கவும் இறைவன் அழைக்கிறார். சில வேளைகளில் நாங்கள் யோசிக்கிறது, எல்லாரும் கோயிலுக்கே இருக்கிறோம். நீங்கள் இப்போ எல்லாம் எங்கே இருக்கிறீங்க? இப்போ நீங்கள்லாம் எங்கே இருக்கிறீங்க? கோயிலுக்கே இருக்கு. உங்களோட மனம் எங்கே இருக்குது? கோயிலுக்கே இருக்கா? ஆண்டோரோட ஒன்றிச்சு இருக்குதா? நாளைக்கு என்ன செய்யலாம்? என்ன இன்றைக்கு பாட்டுக்காரர் யோசிப்பாங்க, அடுத்தது என்ன, டீ பார்ட்டியா, டின்னர் பார்ட்டியா, அடுத்த குரூப் வழிபாட்டுக்குழு, அடுத்த காணிக்க ரெடியா, இது ரெடியான்ற அந்த டென்ஷன் இருக்கும். என்ன சில வேளைகளில் நாங்கள் ஆலயத்துக்குள்ளே இருப்போம், எங்களுடைய மனங்கள் எல்லாம் வேறெங்கோ இருக்கிறது. அது நோவா பாதுகாத்த சோடி போல கிடக்கு. என்ன நோவா பாதுகாத்ததால் அவர்கள் பெட்டகத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். பிரியமான சோரங்களே, எங்களுடைய வாழ்விலே இறைவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் நம்ப அழைக்கப்படுகிறோம். அது ஒரு கதை, பல தடவைகள் நீங்கள் கேட்டிருக்கலாம் என்று நினைவூட்டுகிறேன். ஒரு பக்தன் ஆண்டவரில் முழு நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறான். அவன் தன்னுடைய வாழ்வை திரும்பி பார்க்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் நல்லவையெல்லாம் நடந்ததோ அப்பொழுது அவனுடைய பாத சுவடுகளை பார்க்கிற பொழுது 4 பாத சுவடுகள், 2 தன்னுடையவை, 2 இறைவனுடையவை என்று அவன் அறிந்து கொள்கிறான். அவனுடைய வாழ்விலே துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வருகிற பொழுது திரும்பி பார்த்த வேளையிலே 2 பாத சுவடுகள் இருக்கிறது. எனவே இறைவனிடம் அவன் முறையிடுகிறான், ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியாக இருந்த பொழுது என்னோடு அருகில் இருந்தீர், நான் துன்புறத் தொடங்கிய பொழுது என்னை விட்டு சென்று ஓடிவிட்டீரே என்று அவரிடம் முறையிட்ட பொழுது இறைவன் சொல்வார், மகனே, மகளே, நீ துன்புற்ற பொழுது, மகிழ்ச்சியாக இருந்த பொழுது நான் அருகிலே வந்தேன், நீ துன்புற்று இயலாது இருந்த பொழுது நான் உன்னை என்னுடைய கரங்களிலே தாங்கி சென்றேன், அங்கு தெரிவது உன்னுடையவை அல்ல என்னுடைய பாதங்கள் என்று சொல்வார். பிரியமான சோரங்களே, இறைவன் எங்களோடு எப்பொழுதும் கூடவே இருக்கிறார். அதைத்தான் நாங்கள் கிறிஸ்மஸில் கொண்டாட இருக்கிறோம். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற கடவுளை நாங்கள் எதிர்நோக்கி இருப்பது தான் இன்றைய நாள் அந்த மெழுகுதிரி ஏற்றியதன் அடையாளமாக இருக்கிறது. அந்த வரை இருக்கிற அந்த கிறிஸ்துவை, அமைதியின் ஆண்டவரை, எங்களை வழிநடத்துகிற ஆண்டவரை, எமக்கு பலம் தருகிற ஆண்டவரை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்க இன்றைய நாள் அழைப்பதை உணர்ந்து கொள்வோம். பிரியமான சோரங்கள், இன்றைய நாளிலே எமது பாடகர் குழாமினர் தங்களுடைய பாதுகாவலியாகிய புனித சிசிலியாவினுடைய விழாவை கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு பங்கு தந்தையினுடைய பணியிலும் பாடகர் குழாம் என்பது ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. திரு வழிபாட்டிலே அவருடைய பங்கு காத்திரமானதாக இருக்கிறது. இசை, பாடல் போன்றவற்றால் இந்த வழிபாட்டை அவர்கள் மெருகூட்டுகிறார்கள். அந்த வகையில் நமது ஆலயத்திலும், ஆலயம் ஆரம்ப காலம் தொடக்கம் இன்று வரை எமது ஆலயத்தில் பலர் இந்த திரு இசை பணியாளர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். எனவே தற்பொழுது ஆற்றுகிறவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இறைவனுடைய பணியை தங்களுடைய சிலமேற்கொண்டு பிறரும் வழிபாட்டிலே அக்கறையோடு பங்கெடுக்க அவர்களுடைய தெரிவுகள் இடம்பெறவும், இறைவனை முன்னிலைப்படுத்தி அவர்கள் பாடல்களை பாடவும், திரு இசையை மேற்கொள்ளவும் இறைவன் அவர்களோடு என்றும் இருக்க இந்த பலியிலே அவர்களுக்காகவும் மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நின்று எமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் நல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த
ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். என்று கடவுளாக ஒளியினின்று வழியாக உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர். உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உலகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித ஒலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் பெற இருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். வல்லமையின் ஆண்டவரே, எமது மறைமாவட்ட ஆயர், பங்கு தந்தை, குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் உமது தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் திருப்பயணியலாகிய உம்மை வழிநடத்த தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் நிறைவா, திருவவையை காலத்தில் ஒன்றிணைந்த திருவவையாக, சமத்துவ திருவவையாக, செபிக்கும் திருவவையாக, மேலும் உறவின் திருவவையாக நாம் வாழும் எமது வாழ்வின் திருவவையாகிய புதிய பாதை அமைத்து கிறிஸ்துவின் வருகையில் மகிழ்ந்திடவும் அருள் புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, மக்கள் முன்னே காணப்படும் ஏழைகள், வறுமையில் வாடுவோர், போராட்டங்களை தங்கள் இதயத்தில் சுமந்து தினமும் கண்ணீர் விடுவோர், கல்வி கற்காம முடியாமல் தவிப்போர், வேலைத்தலங்களில் நசுக்கப்பட்டவர்கள் போல கலாச்சாரத்தில் மீள முடியாதவர்கள், நோய்களால் துன்புறப்படுபவர்கள் என அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நம்பிக்கையை கொடுக்க மன்றாடுவோம். நாமும் எமது நாளாந்த வாழ்வில் இவர்களுக்காக செபிக்கவும் வாழ்வின் தீர்மானங்களை மாற்றி அமைக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளில் எமது பாதுகாவலியாம் சிசிலியாவின் திருநாளை கொண்டாடி நிற்கும் நாமும் எப்போதும் இறைவனின் பணியினை செவ்வனே செய்திடவும் அவர் புகழினை பறைசாற்றிடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் நிறைவா, காலநிலை மாற்றங்களால் அவதியுறும் எமது மக்கள் தங்கள் நடைமுறை வாழ்வுக்கு திரும்புவர்களாக பிள்ளைகளின் கல்வி, மக்களின் பொருளாதார வாழ்வு அனைத்தையும் சீர்பெறவும் உதவும் கரங்கள் உயரவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இந்த இயற்கை அனர்த்தத்திலே கொல்லப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நித்திய இளைப்பாற்றி வழங்கியருளும். காயப்பட்டவர்கள், இழப்புக்களை சந்தித்தவர்கள் ஆறுதலுடைய வரம் கொடுத்தருளும். இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். தந்தையே,
இயேசு என்னை கேட்கின்றார், நீ என்ன தருவாய் என்று. என் கரங்களை ஏந்தி செல்வேன், என் வாழ்வினை அவர் தந்தேன். இயேசு என்னை கேட்கின்றார், நீ என்ன தருவாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவையின் நலன்களுக்காகவும் உமது கையில் நிற்பை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கிறை பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை, இந்த இயற்கை அனர்த்தத்திலே கொல்லப்பட்ட அத்தனை பேரையும், எமது குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், புனித யாக பரிவுலையில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுதின்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து இறைவனுடைய ஆசிரையும் அருளையும் பெறவும் சிறப்பாக எமது திருத்தந்தை மேற்கொண்டிருக்கிற முதலாவது திருத்தூது பயணம் சிறப்பாக இஸ்லாமிய மத மக்களை சந்தித்து அவர்களோடு ஒற்றுமையை ஆழப்படுத்துகிற பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். துருக்கி, லெபனான் போன்ற நாடுகளுக்கு அவருடைய பயணம் வெற்றிகரமாக அமைய அவருடைய செய்திகள் பலருடைய உள்ளங்களையும் தொட அவருக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர்.
தழுவல் இவர நான் தகுதியற்றவன். ஆனால் வாக்களிக்கும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தமே காத்து மக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. வாழ்வே வாரும் என் துணையே நீ வாரும்.
எந்தன் உள்ளமாறும் இயேசுவே என் உயிர் தெய்வமே எந்தன் உள்ளமாறும் இயேசுவே என் உயிர் தெய்வமே என் மனம் உன்னை தேடும் என் உள்ளம் உன்னை பாடும் என் மனம் உன்னை தேடும் என் உள்ளம் உன்னை பாடும் உணவாக இணைவாரும் எந்தன் இயேசுவே உறவாக எளிக்காக்கும் எந்தன் தெய்வமே எந்தன் உள்ளமாறும் இயேசுவே என் தெய்வமே எந்தன் உள்ளமாறும் இயேசுவே என் தெய்வமே. ஆண்டவர் இரக்கமருள்வார். நமது நிலமும் தனது பலனை தரும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துறையாசீர் பெற தலை வணங்குவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல் திறனையும் அவர் அளிப்பாராக. நம்மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். அறிவித்தல்கள் அமர்ந்திருப்போம். பிரியமான சூரங்களே, ஒரு பெரும் சூறாவளி நமது நாட்டை கடந்திருக்கிறது. ஆனால் அது இன்னும் முற்றுப்பெறவில்லை என்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. இந்த சூறாவளியினால் வரக்கூடிய நோய்கள் பற்றிலும் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் நம்மை கேட்டுக்கொள்கிறார்கள். ஆகவே நாங்கள் சிறப்பாக இந்த வெள்ளப்பெருக்குகளுக்கு பின்பு எலிக்காய்ச்சல் வரும் என்று சொல்வார்கள். தண்ணிக்குள்ளே வெள்ளத்துக்குள்ளே நிற்காமல் சிறப்பாக காலிலே புண்கள் இருக்கிறவர்கள் இந்த வெள்ள நீர்களுக்குள்ளே நிற்காமல் இருப்பது மிக முக்கியம் என்று அவர்கள் நினைவூட்டுகிறார்கள். ஏனென்றால் புண்கள் ஊடாக அந்த கிருமி எம்மை தொற்றலாம். அதன் வெளியாக காய்ச்சலுக்குட்பட்டு பெரும் கஷ்டத்துக்குட்பட வேண்டி இருக்கலாம். ஆகவே அவதானமாக இருக்குமாறு வைத்தியர்கள் நம்மை நினைவூட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை உங்களுக்கு இந்த வழி நினைவூட்டிக் கொள்கிறேன். வருகிற செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு வழமை போன்று திருப்பலிகள் இங்கு இடம்பெறும். வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் நோயாளர்களுக்கு காலையிலே திருப்பலிகளின் பின்பு வழமை போல் நற்கருணை வழங்கப்படும். இந்த மெழுகுதிரி 5 மெழுகுதிரி இருக்குது. அது பற்றிய ஒரு முன்னுரை இருக்கிறது. அதன் ஒரு பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன். மெழுகுதிரிகள் ஏற்றப்படுதல் வெள்ளி அடையாள நிகழ்வாக இருப்பினும் அவை மனித இதயங்களில் இறை நம்பிக்கையை ஆழப்படுத்தி கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் உண்மைத்தன்மையை இழந்து விடாதிருக்கவும் உதவுகின்றன. பசுமை இலைகளினால் ஆக்கப்பட்ட திருவருகை கால வளையம் அழகான பசுமையான இலைகளினால் அமைக்கப்பட்டு வாழ்வின் தொடர்ச்சியையும்
அதன் வளமையையும் குறிக்கிறது. குறிப்பாக இவ்வளையம் உருவாக்க பயன்படும் பொருட்கள் ஒவ்வொன்றும் சிறப்பான கருத்துக்களை உள்ளடக்கியுள்ளன. இந்த வளையம் ஒரு வெற்றி சின்னம். துன்பத்தின் மீதும் துன்புறுத்தலின் மீதும் வெற்றி கொள்வதை குறிக்கின்ற கரும்பச்சை நிற ஊசி இலைகள் மரப்பட்டை என்பன அழியாமையையும் என்று முதிராமல் இருக்கும் மரத்தின் இலைகளது பலத்தையும் குணமளித்தலையும் குறிப்பிடுகிறது. இவை முடிவில்லா கடவுளின் பிரசன்னத்தையும் ஆன்மாவின் அழியாமையையும் கிறிஸ்துவிடம் முடிவில்லா வாழ்வை கண்டுகொள்ள முடியும் என்பதனையும் வாழ்வையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து நிற்கின்றன. திருவருகை காலத்தின் 4 ஞாயிறு வாரத்தையும் குறிப்பிடும் 4 மெழுகுதிரிகளுள் ஊதா நிறத்தில் 3, இன்னொன்று மெல்லிய சிவப்பு அல்லது ரோஸ் நிறமுடையதாகவும் இருக்கிறது. இம்மெழுகுதிரிகள் செபம், தியாகம், தூய்மை, ஆயத்தம் என்பவற்றை நம்பிக்கை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி என இணைத்து வெளிப்படுத்துகிறது. இந்த 8 விடயங்கள் செபம், தியாகம், தூய்மை, ஆயத்தம், நம்பிக்கை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி என இணைத்து வெளிப்படுத்துகிறது. ரோஸ் நிற மெழுகுதிரி திருவருகை கால 3வது ஞாயிறில் ஏற்றி வைக்கப்பட்டு பேருவகை அல்லது பெருமகிழ்ச்சியின் அடையாளமாக கிறிஸ்துவின் வருகை மிக அருகில் வந்துவிட்டது என்பதனை நினைவூட்டுகிறது. நடுவில் உள்ள வெள்ளை மெழுகுதிரி கிறிஸ்துவை உலகின் ஒளி என்பதை பிரசன்னப்படுத்துகிறது. நம்பிக்கை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி எனப்படும் எதிர்பார்ப்புகளுடன் திருவருகை கால ஞாயிறு வாரங்கள் கத்தோலிக்க திரு அவை வழிபாட்டில் ஒரு புதிய ஆண்டாக ஆரம்பிக்கப்படுவதால் ஒவ்வொரு புதிய ஆண்டும் இறைமகன் கிறிஸ்து இயேசுவின் மறுவருகையை ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒரு புதிய வழிபாட்டு வருடத்தை ஆரம்பிக்க வைக்க உதவுகிறது என்பது இந்த சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து நிற்கின்றோம். ஆகவே இந்த இங்கே ஏற்றுற மாதிரி உங்களோட வீட்டிலும் இந்த 5 மெழுகுதிரிகள் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் காலையிலோ அல்லது மாலையிலோ குடும்பமாக சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் அந்த மெழுகுதிரியை ஏற்றி அதன்களை சுற்றி நின்று ஒரு சுபம் சொல்லலாம், ஒரு காரணிக்கத்தை ஒப்பு கொடுக்கலாம். அதன் வழியாக நீங்களும் உங்களை தயார்படுத்துகிறீர்கள். இந்த சிறிய அளவிலே மெழுகுதிரிகள் வின்சென்ட் டி பால் சபையினரிடம் இருக்கிறது. நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். 5 மெழுகுதிரி ஒரு செட் 750 ரூபாய். இந்த மெழுகுதிரி வேண்டாண்டா 3000 ரூபாய். இது வேணுமா அது வேணுமா என்ன தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். ஆனால் எல்லா வீட்டிலும் நீங்கள் வச்சுருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 மெழுகுதிரி நார்மல் மெழுகுதிரியாவது கொளுத்தி வைங்க. இல்லாட்டி அதுக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு என்ன நாவல் கலரில் உண்டு, ரோஸ் கலரில் உண்டு, அப்படி வெள்ளை உண்டு வச்சு சுற்றி வர இதே மாதிரி கூட வீடுகளிலும் ஏற்றுவது விரும்பத்தக்கது. நாங்கள் வெளிநாடுகளுக்கு போகிற பொழுது எங்களுடைய மக்களுடைய வீடுகளுக்கு போனால் அங்கே இந்த திருவருகை காலத்தில் எல்லா வீட்டிலும் அந்த டீப்போவிலே இருக்கும். பொதுவாக எல்லா வீடுங்க கத்தோலிக்கத்தை பின்பற்றுகிறவர்களுடைய வீட்டிலே இருக்கிறது. அதை நான் பல தடவைகள் பார்த்துருக்கிறேன், பல வீடுகளிலே பார்த்துருக்கிறேன். எனவே தான் அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வின்சென்ட் டி பால் உறுப்பினர்களை கேட்டால் அவர்கள் உங்களுக்கு அந்த மெழுகுதிரிகள் தருவார்கள். பல்வேறு வடிவங்களிலே செய்து வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இன்றைய நாளிலே தங்களுடைய விழாவை கொண்டாடுகிற நம்முடைய பாடல் குழாமினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி சிறக்க இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
இயேசுவே அன்பின் தலைவன் நான், அவரை மகிழ்ந்து பாடுவேன் என்று இறை இசை புனிதையே இறைவனின் கீதமே, எங்களின் புனித செசிலியாவே, எங்களின் புனித செசிலியாவே. ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல் செபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தை, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளையும் விற்பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே, உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே, எம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவனமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியானவரின் பேராலே. ஆமென்.